இந்த ரோட் ஷோவே ரத்து பண்ணணும் மொத்தமாக சொல்றேன். ஏன்னா அவ்வளவு பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது. தமிழ்நாட்டுல எல்லா தலைவர்களும் ரோட் ஷோ எல்லா தலைவர்களும் நடத்தக்கூடாதா? எல்லா தலைவர்களும் சொல்றேன். இது ஒரு ஆரம்பமா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க வந்து அங்க ஒரு நூற்றுக்கணக்கான கடைகள் வந்து மூடப்படுது. அங்க பொதுமக்கள் சொத்துக்கள், பொதுமக்கள் அரசு சொத்து தான் பொதுமக்கள் சொத்து. அங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த எல்லா நிகழ்ச்சியும் நீங்க எடுத்து பாருங்க. எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் அந்த வளாகத்துல இருக்க அந்த கம்பியை தள்ளி அழுத்தல் இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் வரும்போது பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கு ஆகும் சார். நீங்க ஈஸியா தள்ளிட்டு போயிருவீங்க. இந்த பேரிகார்டு இதை தள்ளுங்க, அதை தடுப்பு தள்ளுங்க, இந்த தடுப்பு சோறை தள்ளுங்கன்ட்டு அதெல்லாம் ப்ராஜெக்டா போடும்போது பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆகும் அந்த ப்ராஜெக்ட். இதெல்லாம் வந்து அப்பதான் சொல்றேன் கேட்டேன். இவங்களுக்கு நான் வந்து ஏதோ விஜய்க்கு மட்டும் சொல்லவே இல்லை. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களால வந்து சார் இப்போ நான் சொல்றேன் கட்டுக்கடை கூட்டம் சொல்லுங்க, அது தப்பு. நீங்க வந்து காவல்துறைக்கு ஃப்ரீடம் கேட்டா கட்டுப்படுத்திடுவாங்க காவல்துறை. நான் தான் சொல்றேன்ல, நீங்க வந்து இங்க என்ன பில்டப் கொடுக்குறீங்க. நான் சொல்றேன் அந்த கூட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க, அது அவர் யாருன்னு சொல்ல வேணாங்க. ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுட்டு உண்மை. மற்ற மீடியாக்கள் எல்லாமே எனக்கு கேட்டா பில்டப் கொடுக்குறீங்க. அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை தான் நான் சொல்றேன், வெளிப்படையா தான் நான் தான் சொல்றேன், சவ ஊர்வலம் சொல்றேன் நான்.